எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, திமுகவோட ஆட்சி காலத்தில் ரவுடிகளோட அராஜகம் அதிகமாக இருக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். உதாரணத்துக்கு குவாரியில் அளவுக்கு அதிகமாக மண்ணை தோன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழ் நியூஸ் சேனலில் இருந்து அவங்க படம் பிடிக்க போனப்போ அவங்கள குண்டர்களை வச்சு அடியாட்களை வச்சு அநியாயமாக அவங்கள அடித்தாங்க. நடு ரோட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் நடு ரோட்டில் ரவுடிகளை வச்சு குண்டர்களை வச்சு அந்த நியூஸ் தமிழ் ஒளிப்பதிவாளரையும் ஊடகவியலாளரையும் அடியடின்னு அடித்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது வரைக்குமே அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி திமுக அராஜகம் பிடிச்ச கட்சி தான், ரவுடிகள் நிறைஞ்ச கட்சி தான். அதுக்கு இன்னொரு உதாரணம், இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க பாரிஸில் களப்பணிக்கு போயிருக்காங்க. தேர்தல் களப்பணிக்கு போனவங்களை ஒரு 100 ரவுடிகளை வச்சு அடித்து இன்றைக்கி எக்கச்சக்கமான பிரச்சனையாயிருச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்களே, திமுக முதல் 5 வருடம் ஆட்சி காலத்தில் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் அநியாயங்களை பார்த்து தான் தமிழக மக்கள் அடுத்து 2வது தடவை அரசியல் வரலாற்றிலேயே திமுகவை 2வது தடவை ஆட்சி கட்டில் உட்கார வச்சதே கிடையாது. இப்போ அவங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. பெண்கள் போராடுறாங்க, பெண்கள் கஷ்டப்படுறாங்க, மதுவை ஒழிக்கலை, மதுக்கடைகளை மூடலை, ஊழல் அதிகமாகிடுச்சு, லஞ்சம் அதிகமாகிடுச்சு, டாஸ்மாக் அதிகமாகிடுச்சு, கஞ்சா விற்பனை அதிகமாகிடுச்சு. பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க கஞ்சா விற்கிறாங்க. இந்த 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு பேசுது, நான் கஞ்சா அப்படி தான் விற்பேன், நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கங்குது. அப்போ அந்த சின்ன பொண்ணுக்கு ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படி மக்களை கஞ்சா கைக்கு போச்சு நீங்களே சொல்லுங்கள். அப்போ இந்த ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுடைய உறுதுணை இல்லாமல் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ளே கஞ்சா விற்க முடியுமா? அப்போ இந்த ஆட்சி மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் மாற்றி தூக்கி எறியணுங்கிற நான் திமுகவை எதிர்கட்சியை கூட மக்கள் வர